என்னம்மா அது? அம்மா, படிப்பை முடிச்சிட்டு வீட்டே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதான் வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணி ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணிருந்தேன். அந்த கம்பெனில இருந்து தான் இன்டர்வியூக்கு வர சொல்லிருக்காங்க. என்னம்மா இத பத்தி எங்க கிட்ட சொல்லவே இல்லையே? சும்மா தான்ப்பா அப்ளை பண்ணிருந்தேன், அதனாலதான் சொல்லல. என்னம்மா இது, இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து குணமாகி வந்திருக்க, அதுக்குள்ள எதுக்காக வேலைக்கெல்லாம் போகணும்? வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல? இல்லப்பா, எனக்கு வீட்லயே இருக்க ரொம்ப போர் அடிக்குது. எவ்வளவு நேரம் புக் படிக்கிறது, டிவி பாக்குறது. அதோட நான் படிச்ச படிப்ப வீட்ல இருந்து வேஸ்ட் ஆக்க விரும்பல. வேலைக்கு போனா ஒரு சேஞ்ச் ஆவது கிடைக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஃபியூச்சர்ல உதவியா இருக்கும்பா. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ரேவதி. நீ இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து குணமாகி வந்திருக்க. அங்க போனா அந்த வேலை எப்படி இருக்கும்னு தெரியாது. அந்த வேலைனால உனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமானா அது உன் ஹெல்த்தை தான் பாதிக்கும். அதனால கொஞ்ச நாள் கழிச்சு வேலைக்கு போறத பத்தி யோசி. ரேவதி, நீ இப்ப வேலைக்கு போய் தான் அந்த குடும்பத்தை காப்பாத்தணும்லாம் ஒண்ணும் இல்லையே. கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுப்பா, அப்புறமா பார்த்து வேலைக்கு போய்க்கலாம். அம்மா, வேலை எங்க போயிட போகுது? எப்ப வேணாலும் போய்க்கலாம். உடம்பு தானே முக்கியம். அம்மா, நான் வேலைக்கு போறத பத்தி எல்லாரும் அவங்க கருத்து சொல்லிட்டாங்க. நீங்க என்னம்மா நினைக்கிறீங்க? நீ வேலைக்கு போ ரேவதி, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. நிஜமாதான் சொல்றீங்களாமா? ஆமா ரேவதி, நீ வேலைக்கு போ, எனக்கு அதுல முழு சம்மதம். என்ன ஈஸ்வரி சொல்ற? இப்ப அவ வேலைக்கு போய் என்ன பண்ண போறா? முதல்ல உடம்பு முழுசா தேறி வரட்டும், அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாமே. அப்பா பாருங்க, நான் நல்லா தான்ப்பா இருக்கேன். வீட்லயே இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. கல்யாணமா 6 மாசம் கழிச்சு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அது வரைக்கும் வேலைக்கு போறேனே. அம்மா, நீங்க கொஞ்சம் அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா. ஆமாங்க, ரேவதி வேலைக்கு போட்டும். இந்த காலத்துல பெண்கள் எல்லா வகையிலயும் முன்னேறணும். முக்கியமா பொருளாதாரத்துல அவங்க யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. வேலைக்கு போனாதான் அவளுக்கு தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே வரும். வேலைக்கு போனாதான் ஒரு பிரச்சனை வந்தா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க முடியும். சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதையும் அவங்க கத்துப்பாங்க. வேலைக்கு போறது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரேவதி. நீ தாராளமா வேலைக்கு போலாம். இந்த விஷயத்துல நான் எப்பவும் உன் பக்கம் தான் இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. உங்க வாழ்க்கை அனுபவத்தை வச்சுதான் இதையெல்லாம் சொல்றீங்க. என்ன மேடம் இப்படி கேட்டீங்க? இப்படி டீசென்டா டிக்னிஃபைடா ட்ரெஸ் பண்ணிருக்க என்ன பார்த்தாலே தெரிய வேணாமா? நான் தான் அந்த கம்பெனியோட மேனேஜர். நீங்க மேனேஜரா இருக்கீங்களா? உங்க நேம் என்ன? என் பேரு பீட்டர். நான் ஒரு ட்ரூ கிறிஸ்டியன். பைபிள் டெய்லி படிக்காம இருக்க மாட்டேன். சர்ச்சுக்கு போகாம இருக்கவே மாட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஐ எம் ஏ ஒரிஜினல் பேச்சுலர், யூ நோ. டேய், பேரு என்னன்னு கேட்டா சரித்திரத்தையே சொல்லுவியாடா? மேடம், ஏதோ யோசிக்கிற மாதிரியே தெரியுது. இல்ல, உங்கள மாதிரி ஒரு மேனேஜர் கிடைக்க இந்த கம்பெனி கொடுத்து வச்சிருக்கணும்னு நினைச்சேன். நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். என்ன மேனேஜர் அடையிறதுக்கு இந்த கம்பெனி தவம் செஞ்சிருக்கணும். சார், உங்க பெருமையெல்லாம் நான் அப்புறமா கேட்டுக்கிறேன். இந்த கம்பெனியோட எம்டி யாரு? அவரோட பேர் என்ன? என்ன எம்டிய கேக்குறா? இவ்ளோ புத்திசாலியான மேனேஜர் இருக்கிற கம்பெனில எம்டி யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் தான் சார். சொல்லுங்க சார், இந்த கம்பெனியோட எம்டி யாரு? மேடம், நீங்க பேசுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எம்டி தானே? சொல்றேன். அங்க கேபின்ல உள்ள உட்கார்ந்துருக்காருல, அவர் தான் எங்க எம்டி. பேரு சண்முகநாதன். அவரை நான் மீட் பண்ண முடியுமா? சாரி மேடம், அவரு இன்டர்வியூல கொஞ்சம் பிஸியா இருக்காரு. இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். நீங்க இப்ப இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ண போறோம். எல்லாரும் ரெடியா இருங்க. நான் ஒவ்வொரு பேரா அழைப்பேன். அவங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்கு எம்டி ரூமுக்கு போயிடுங்க. முதல் கேண்டிடேட் சுதா. நான் தான் மேடம் சுதா. உள்ள வாங்க.
என்ன ரேவதி டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது? ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ வந்திருக்கேன், அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. இதுதான் உன்னோட முதல் இன்டர்வியூவா? ஆமா. காலேஜ் முடிச்சுட்டு நான் வீட்ல தான் இருந்தேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். நீ காலேஜ்ல கோல்டு மெடலிஸ்ட் ஆச்சே, நீ எதுக்கு பயப்படுற? நீ தைரியமா அட்டென்ட் பண்ணு, கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். அடுத்து ரேவதி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வாங்க. ஆ. வாங்க உள்ள வாங்க. வணக்கம் சார். உட்காருங்க ப்ளீஸ். உங்க பேர் என்ன? ரேவதி சார். என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம். ஓகே, உங்க ஃபைலை கொடுங்க. காலேஜில் கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கீங்க போல இருக்கு. ஆமா சார். குட். இந்தாங்க, வெளில வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். அவ்வளவுதான் சார், எல்லாரும் இன்டர்வியூ பண்ணியாச்சு.